மொத்தம் 3 பின் இருக்கு. கேட், ட்ரைன், சோர்ஸ். இந்த கேட்ல தான் மாஸ்ஃபெட்டை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே காமன் கிரவுண்ட்ல அது வந்து அட்டாச் ஆயிருக்கும். ட்ரைன்ல தான் நம்மளோட அவுட்புட்டை வந்து எடுக்கும். இதுதான் மாஸ்ஃபெட்டோட ஃபங்க்ஷனு. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதுனால மாஸ்ஃபெட்டை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வேணா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மைக்ரோ கண்ட்ரோலோட 18th பின்னு மாஸ்ஃபெட்டோட கேட்டுக்கு கொடுத்துருப்போம். ஆன்ன்ற ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்த உடனே 18th பின்ல 3.3 வோல்டேஜ் கேட்டுக்கு கொடுக்கும், மாஸ்ஃபெட்டோட கேட்டுக்கு கொடுக்கும். ஸோ 3.3 வோல்டேஜ் கொடுத்த உடனே மாஸ்ஃபெட் வந்து ஆன் ஆவாரு. ஆன் ஆகுன உடனே ட்ரைன்ல கனெக்ட் ஆகிருக்கிற பெரிஃபரல் டிவைஸ், அதாவது எல்இடி லைட்டாக இருக்கட்டும், அல்ட்ராசோனிக் சென்சாராக இருக்கட்டும், இல்லை வந்து வேற என்ன இருக்கு, எஸ்டி கார்டு மாடியூலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுரும். சரிங்களா? எப்பெல்லாம் ஆஃப்ன்ற ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் நான் வந்து டெலிகிராம் மூலியமா அனுப்புறனோ, டெலிகிராம் ஏபிஐ வந்து ரிசீவர் யூனிட்ல கனெக்ட் ஆயிருக்கும். ரிசீவர் யூனிட் வந்து தன்னைத்தானே ஆஃப் பண்றது மட்டும் இல்லாம இந்த ஆஃப்ன்ற ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டை டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பிச்சு விடும். டிரான்ஸ்மிட்டர்ல இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 18th பின்னுக்கு 0 வோல்டேஜ் கொடுக்கும். அதாவது அந்த 18th பின்னு மாஸ்ஃபெட்டோட கேட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 0 வோல்டேஜ் கேட்டுக்கு கொடுத்த உடனே மாஸ்ஃபெட் வந்து ஆஃப் ஆயிடுவாரு, அதாவது ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடுவாரு. ஸோ மாஸ்ஃபெட் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆன உடனே கரண்ட் வந்து மாஸ்ஃபெட்குள்ள நடக்காது. ஸோ மாஸ்ஃபெட்ல கனெக்ட் ஆயிருக்கிற டிஃபரண்ட் டிவைஸான எஸ்டி கார்டு மாடியூலாக இருக்கட்டும், இல்லை எல்இடி லைட்டாக இருக்கட்டும், இல்லை அல்ட்ராசோனிக் சென்சாராக இருக்கட்டும், எதுக்குமே பவர் போகாது. ஸோ இப்படி தான் டெக்னிக்கலாக ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இது டீட்டெயில்டாக சொல்லணும்னா கூட இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம், ஆனால் வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுக்குமே நான் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டில் மாஸ்ஃபெட்டோட ஃபங்க்ஷனு. சரி, இப்போ லைவாக பார்த்துலாம் வாங்க.